ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு புதுமையான சட்னி தாங்க நம்ம செய்ய போகிறோம். இந்த சட்னி இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு கார சட்னி போலவே தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கார சட்னியை விட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க செய்யலாம். இதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பை எடுத்து நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய்ந்த மிளகாயை நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாதி கைப்பிடி அளவுக்கு தனியாவையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளியும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. புளியை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக போட்டால் வறுபடாது அப்படின்றதுக்காக பிச்சு போட்டு நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே ஆறட்டும். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம நறுக்கி நல்லா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதங்கணும். இது கூட ஒரு 2 தேங்காய் பத்தையை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா கட் பண்ணி அதையும் லைட்டாக வந்து வறுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சட்னி அரைச்சோன்னா ஒரு 3 பேர் சாப்பிட்லாங்க. 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற அளவுக்கு நான் அளவு சொல்லியிருக்கேன். இப்போ முதல்ல நம்ம ட்ரை ரோஸ்ட்டு பண்ணோம் இல்லைங்களா, மிளகா தனியா இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்படி இதை முதல்ல அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இது கூட நம்ம எண்ணெயில் வதக்கணும் இல்லைங்களா, வெங்காயத்தையும் தேங்காவையும் அதையும் இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்தால் சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடுங்க. இப்போ இந்த சட்னிக்கு கடைசியாக நம்ம தாளிக்கணுங்க. எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கறிவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம தாளித்து எடுத்தோன்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார சட்னியை விட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நான் தோசை சுடுறேன் பாருங்கள். தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இட்லி கூடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைன்னு சொல்கிறப்ப நம்ம வந்து தோசைக்கல்லை கழுவிட்டோன்னா தோசை சரியாக வராது. அந்த மாதிரி டைமில் நம்ம வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிடணுங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும் தோசை. இப்போ நான் தோசை ஊற்றிட்டேன் பாருங்கள். இந்த தோசை கூட இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா சட்னி, இந்த தனியா மிளகாய் சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா 4 தோசை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 6 தோசை சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.